வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் தரன் ரட்னம். இது என்னுடைய ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், எக்ஸல் ஷீட்டில் நாங்கள் எவ்வாறு கன்கேட்டனேஷனை செய்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த கன்கேட்டனேஷன் என்றால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் 2 காலம் வைத்திருக்கின்றீர்கள். முதலாவது காலம் வந்து ஃபர்ஸ்ட் நேம், ரெண்டாவது காலம் வந்து லாஸ்ட் நேம், மூன்றாவது காலம் வந்து வைத்திருக்கின்றீர்கள் ஃபுல் நேம்னு சொல்லி. அப்போ என்ன செய்வதுன்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் சேர்த்தால் தான் எங்களுக்கு ஃபுல் நேம் வரும். அப்போ இப்போ பொதுவாக அநேகமானவர்கள் செய்வது என்னவென்று சொன்னால், காப்பி அண்ட் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நேமை காப்பி பண்ணி திருப்பி லாஸ்ட் நேமை காப்பி பண்ணி ரெண்டு ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஒருமிக்க சேர்ப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இந்த எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற இந்த கன்கேட்டனேட் என்னும் இந்த ஃபங்க்ஷனை பாவித்து நாங்கள் இதனை எவ்வாறு இலகுவாக செய்யலாம் என்பதை பற்றி இன்று நான் உங்களுக்கு காட்டித்தர இருக்கின்றேன். லெட்ஸ் see the demo. இப்பொழுது நான் எனது பிசிக்கு வந்துள்ளேன். இங்கு நான் ஒரு எக்ஸல் சீட்டோடினை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இங்கு நான் பயன்படுத்துகின்ற எக்ஸல் வேர்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2016. ஆனால் இந்த கன்கேட்டனேட் என்னும் இந்த மெத்தட்டை வந்து நீங்கள் எல்லா வேர்ஷனுக்கும் பாவிக்கலாம். பொதுவாக அநேக மாணவர்கள் எவ்வாறு இந்த ஃபுல் நேமை செய்வதுன்னு சொன்னால், சில பேர் வந்து டைப் பண்ணுவார்கள். ரைட், சில பேர் வந்து என்ன செய்வார்கள்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவார்கள். ஸ்பேஸை போட்டு திருப்பி லாஸ்ட் நேமை காப்பி பண்ணி இந்த மாதிரி செய்வார்கள். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட டேட்டா ரோஸ் இருக்கும் பொழுது இவ்வாறு செய்வதனால் நீங்கள் உங்களுடைய இந்த ஃபுல் நேமை வந்து கிரியேட் பண்ணுறது நேரம் எடுக்கும். அதாவது குயிக்காக செய்ய முடியாது. இதற்கு நாங்கள் இப்பொழுது இந்த கன்கேட்டனேட் என்னும் இந்த மெத்தட்டை நாங்கள் பாவிப்பதன் மூலம் அதனை நாங்கள் செய்யலாம். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபுல் நேமினை எவ்வாறு கன்கேட்டனேட் என்னும் இந்த ஃபங்க்ஷனை பாவித்து செய்யலாம் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதாவது முதலாவது இந்த செல்லை கிளிக் பண்ணி போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு சென்று நீங்கள் வந்து இதில் அந்த கன்கேட்டனேட் என்னும் அந்த ஃபங்க்ஷனை வந்து தேடலாம். இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு தெரிகின்றது. அப்போ இங்கே பாருங்கள், இந்த கன்கேட்டனேட் என்றால் என்ன செய்யும் என்பதற்கான விளக்கம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஜாயின் செவரல் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இன்டு ஒன் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ இதனைத்தான் நாங்கள் செய்ய போகின்றோம். அப்போ அதை நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு இந்த டெக்ஸ்ட் 1க்கு பதிலாக நாங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணுவோம். டெக்ஸ்ட் 2க்கு பதிலாக இந்த லாஸ்ட் நேம் என்ற குலத்தை நாங்கள் சூஸ் பண்ணுகின்றோம். அப்போ பாருங்கள், இந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து எவ்வாறு காணப்படுகின்றதுன்னு சொன்னால், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று வர வேண்டும். அது இங்கே வரவில்லை. இப்போ இதனை நாங்கள் எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னால், இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட் 2 என்பதில் நாங்கள் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து போடுவோம். போட்டுட்டு மூன்றாவது டெக்ஸ்ட் 3ல் வந்து நாங்கள் இதனை கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில் அந்த ஸ்பேஸ் வந்து காணப்படுகின்றது. இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் எங்களுக்கு இந்த ஃபுல் நேம் என்ற குளத்தில் வந்து வந்துவிட்டது. அப்போ இந்த எக்ஸலை நாங்கள் பாவிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆட்டோமேஷன். அதாவது நீங்கள் சில வேலைகளை வந்து குயிக்காக செய்யலாம். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 1000 டேட்டா இருக்குமென்னு சொன்னால், இந்த கன்கேட்டனேட் என்பதை நாங்கள் இந்த முதலாவது செல்லுக்கு பாவித்துள்ளோம். இதுக்கு மெட்டிய செல்லுக்கும் நாங்கள் இதனை பாவிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே காணப்படுகின்ற இந்த ஒரு டாட் மாதிரி ஒன்று காணப்படுகின்றது. அப்போ உங்களோட மவுஸை அதுக்கு மேலே கொண்டு வரும்பொழுது ப்ளஸ் சைன் ஒன்று வரும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், மெட்டிய டேட்டா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதற்காகத்தான் நாங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டை வந்து டேட்டாவை என்டர் பண்ணுவதற்கு பயன்படுத்தும். என்றால் நிறைய ஆட்டோமேஷன் வந்து காணப்படுகின்றது. இதனை நாங்கள் இன்னும் ஒரு முறையிலையும் செய்யலாம். அதை எவ்வாறு செய்வது என்பதை காட்டித்தருகின்றேன். அதாவது ஆம்பர்சன் என்னும் இந்த சைனை வந்து பாவித்து நாங்கள் இதனை செய்யலாம். அதனை செய்வதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஈக்குவல் சைனை நீங்கள் டைப் பண்ணி முதலாவது குளத்தை சூஸ் பண்ணி இந்த ஆம்பர்சன் என்பதை சூஸ் பண்ணி போட்டு இந்த லாஸ்ட் நேம் குளத்தை சூஸ் பண்ணி போட்டு என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள், எங்களுக்கு அந்த ஃபுல் நேம் வந்து வருகின்றது. ஆனால் இப்பொழுதும் வந்து
அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கின்றது. அதனை நாங்கள் எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு திருப்பி நாங்கள் ஆம்பர்சனை போட்டுட்டு நாங்கள் என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள், இப்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில் எங்களுக்கு ஸ்பேஸ் வருகின்றது. அப்போ இதே மாதிரி இந்த ஆட்டோமேஷனை நீங்கள் செய்யலாம். இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணும்பொழுது இங்கே வருகின்றது. இப்போ இப்பொழுது இந்த ஃபுல் நேம் வந்து எல்லா செல்லுக்கும் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி விட்டோம். இப்போ இதனை இன்னும் ஒரு முறையிலையும் செய்து பார்க்கலாம். அதனை செய்து பார்ப்போம். இது ஈக்குவல். இப்போ நாங்கள் வந்து இதுவும் ஆம்பர்சனை யூஸ் பண்ணி தான் செய்கிறது, குறைச்சிறது வித்தியாசமாக. திருப்பி நீங்கள் ஆம்பர்சன் என்பதை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இப்போ நாங்கள் இந்த எஃப் அண்ட் இந்த செல்லில் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து கிளிக் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் ஒரு ஸ்பேஸை போட்டுவிட்டு அதே மாதிரி செய்யலாம். இப்போ நாங்கள் ஈக்குவல் சைனை போட்டு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நேமை சூஸ் பண்ணி ஆம்பர்சனை இன்சர்ட் பண்ணி திருப்பி வந்து இந்த எஃப்பை நாங்கள் இன்சர்ட் பண்ணி திருப்பி ஆம்பர்சனை இன்சர்ட் பண்ணி திருப்பி நாங்கள் லாஸ்ட் நேமை இன்சர்ட் பண்ணி போட்டு என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள், இப்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து எங்களுக்கு இன்சர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதேமாரி இதுக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்பொழுது இது எல்லா இடத்துலையும் அதாவது எல்லா செல்லுக்கும் இந்த கன்கட்டேஷனை வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம். இவ்வளவு தான் இந்த கன்கட்டனேஷன். இது மிகவும் இலகுவானது. உங்களோட டேட்டா என்ட்ரியினை மிக குயிக்காக செய்வதற்கு மிகவும் உதவியானது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணவும். அதன் மூலம் நான் போடுகின்ற புதிய பதிவுகளை என்னால் உடனுக்குடன் உங்களுக்கு அறியத் தரலாம். நன்றி, வணக்கம்.